தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. விடுதலை என்கின்றதான தலைப்பில் இந்த காலை வேளையில் உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக அதை ஆங்கிலத்தில் ஃப்ரீடம் என்று அழைப்பார்கள். எல்லா மனிதர்களும் விடுதலை அடைய வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமும் விருப்பமுமாக இருக்கிறது. இந்த வார்த்தை விடுதலை என்று கேட்கும் போதே அடிமைத்தனம் என்ற வார்த்தையும் சிந்தைக்கு முன்பாக வருகின்றது. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் விடுதலைக்காக ஏங்கினதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் மோசேயை கொண்டு மோசேயின் மூலமாக இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல, முழு இஸ்ரவேலர்களும் தங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் கூட மேசியாவினுடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். இப்ப நாம் இந்த 2 சம்பவங்களின் அடிப்படையில் விடுதலை என்று சொல்லும்போது எல்லோருடைய ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நாம் எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விஷயங்களை இங்கே பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 7ஆம் வசனம், 22ஆம் வசனம் போன்ற வசனங்களில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்ப நமக்கு எதில் விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் ரோமர் 8:2 வாசித்தபடி மரணத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதிலே நாம் நியாய பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நியாய பிரமாணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் யாராலும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 5வது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். கடைசியாக கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பொல்லாத அதிகாரத்தினின்று நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். பொல்லாத அதிகாரத்தினின்று விடுதலை அடைந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருக்குள் தேவனாலே நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். இதற்கு முன் நம்முடைய காலகட்டங்களில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் பல நிலைமைகளில், அதாவது பல காரியங்களுக்கு கீழ் நாம் அடிமைகளாகவே இருந்தோம். நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், மரணத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், நியாய பிரமாணத்திற்கு நாம்
அடிமைகளாக இருந்தோம். அடிமைத்தனத்திற்கு கூட நாம் அடிமைகளாய் இருந்தோம். இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம். இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு நாம் அடிமையாய் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு இப்படிப்பட்ட விடுதலை கிடைத்திருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் உணர வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் தேவனை துதிப்பதற்கு இதையும் ஒரு காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனை துதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதற்கு இந்த ஒரு காரணத்தை நாம் முன்வைக்கலாம். நீங்களும் நானும் அடிமைகளாக இருந்தோம். பல நிலைகளில் நாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரது மரணத்தின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். அந்த விடுதலையின் சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் நாம் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவர் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவது நாம் சிந்தித்தோம், நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம். இரண்டாவது ரோமர் 8:2 மரணத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். மூன்றாவது நியாய பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். நான்காவது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 1:4 நாம் வாசித்தோம், பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொல்லாத அதிகாரத்தினின்றும் நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய சிந்தைக்கு வரும்போது நாம் நன்றியுள்ளவர்களாக அவரை துதிக்க, போற்ற, அவரை கனப்படுத்த, அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையை செலுத்த நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.